வால்மணி செம்முனி ஜினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி அருள்வாக்களை சொல்கிறேன் கேளுங்க. அம்மா, நீ அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கவுண ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உன் குடும்பத்தில் 5 பேர், உனக்கு 3 குழந்தைங்க. ஆனால் 2 ஒன்று கூட நிற்கல. எத்தனை பசங்க உனக்கு மொத்தம்? 3 பசங்க. ஒன்றாவது உயிரோடுதா? இல்லை, 3 பசங்க இறந்துட்டாங்க. விபத்து மாதிரி இது மாதிரி. நல்லா அந்த பசங்க பட்டு போயிட்டாங்களா? ஆமா. 3 மருமகளும் அப்படியே விதவையாகி நிற்கிறாங்க. ஆமா. அம்மா, எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதம்மா. நான் சொல்றதெல்லாம் உண்மையா? 100 உண்மை தானே? ஆமா, உண்மைதான். என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்திருந்தா இந்த 3 பிள்ளைக்கு மரணம் ஏற்பட்டுக்குமா? ஏற்பட்டுக்காது. நீங்க வந்து முன்கூட்டி என்கிட்ட ஜோசியம் பார்த்தா உங்க 3 பிள்ளை இறந்துருக்குமா? போயிருக்க மாட்டாங்க. அம்மா, நான் சொல்ற ஜோசியம் உண்மையா பொய்யாமா? உண்மைதான், உண்மைதான். அதாவது உங்களுக்கு ஜோசியம் பார்த்தேன், திருவண்ணாமலை என்ன வந்து ஜோசியம் வந்து பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையாம்மா? பார்த்தேங்க. வரக்கூடிய ஆபத்து கண்ட பொத்து சொல்லிட்டேன். அம்மா, அந்த சொத்து பிரச்சனைன்னு சொன்னேன். நீ வந்து இந்த சொத்து வித்து ஒரு சொத்து வாங்கணும்னு சொன்னீங்க என்கிட்ட, சொன்னீங்களா இல்லையா? அதே மாதிரி சொத்து வாங்குற மாதிரி பண்ணி கொடுத்துட்டா இல்லையா? ஒரு வீடு வாசல் அமைச்சு கொடுத்துட்டா இல்லையா? வந்துச்சா இல்லையாம்மா? அப்ப இது முன்னாடி என்ன ஜோசியம் பார்த்திருந்தா உங்க 3 பிள்ளைய நான் காப்பாத்திருக்க மாட்டேன். காப்பாத்திருப்பீங்க. அதான் விதி விளையாடிச்சு. வந்து பார்த்தேன், பிள்ளைங்களை காப்பாத்திருக்கலாம். 3 பிள்ளைய காப்பாத்திரலாம் இல்லையா? ஆமா. இப்போ சொத்து பிரச்சனை தீர்ந்து உன் சொத்து பிரச்சனை வேற இடம் வாங்குற மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டேன் இல்லையா என்கிட்ட ஜோசியம் பார்த்து? ஆமா, கொடுத்தீங்க. அப்ப இதெல்லாம் செய்யக்கூடியவன் ஒரு சொத்து பத்தியை வாங்கி வீடு வாசல் அமைச்சு தரக்கூடிய ஜோசியர் என்கிட்ட வந்திருந்தா இந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும். 3 பிள்ளை நீண்ட ஆயுஷா இருப்பான். ஆமா. திருவண்ணாமலை நிறைய கோயில் அபய மண்டபம், கிரிவலப்பாயில் அபய மண்டபம் கட்டி கொடுத்தேன். மங்களம் சிவன் கோயில், சத்தியமங்கலம், அது மாதிரி நவமால் மருதூர், சுத்து வட்டு பாதை அத்தனை கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்துருக்கேன் திருவண்ணாமலையே. இப்போ இந்த சாய்பாபா கோயில் ஒரு கோயில் கும்பாஷம் பார்த்தீங்களா நீங்க? ஆமா ஆமா, அதை வச்சுதான் நான் உங்களை தேடி வந்தேன். சாய்பாபா கோயிலோட கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன், கிரிவல பாதையில சாய்பாபா கோயில். ஆமா. அதை வச்சுதான் என்கிட்ட வந்தீங்க. ஆமா. இப்ப நான் என்கிட்ட வந்தோடனே வீடு வாசல் அமைஞ்சு நல்லா இருக்கீங்க. அதே நேரத்துல என்கிட்ட இது முன்னாடி வந்தா உங்க பிள்ளைங்களுக்கு 3 பிள்ளையை காப்பாத்திருப்பேன். இப்ப 3 மருமோ 2 மருமோ ஒன்னா சேர்ந்துனாங்க, எதிரி ஒன்னாயிட்ட மாதிரி அவங்க ஒண்ணு பிரச்சனை பண்றாங்க, பணம் காசு கொடுக்க மாட்டாங்க, ஒரு மருமகளுக்கு துரோகம் பண்றாங்க. சொல்லுமா? அந்த பேர பிள்ளைங்க அனாத மாதிரி இது. உன் பையன் சம்பாதிச்சா கோடிகளும் சம்பாதிச்சா குவிஞ்சது பணம். ஆனா அந்த பணம் எப்படிதான் போச்சுன்னு தெரியல. எங்கிட்ட வந்தாலே எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். எங்கிட்ட வரத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? மனசாட்சியோட யோசனை பண்ணி சொல்லுங்க. எங்கிட்ட ஜோசியம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? ரொம்ப குழப்பத்தில் தான் இருந்தேன். வீடு வாசல் அமைஞ்சுதா உங்களுக்கு? அமையல. அப்ப அமையல. எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி அமையல. ஆமா, சொத்து பத்து விக்கிற மாதிரி, கையில பணம் புழக்க வர மாதிரி, வேற வீடு வாசல் அமைகிற மாதிரி அமைச்சு கொடுத்துட்டா இல்லையா? அப்ப இதை அமைச்சு கொடுத்தவன், ஒரு நன்மையை உருவாக்கி கொடுத்தவன் என்கிட்ட முன்னாடி வந்துதான் உங்க 3 பிள்ளையை காப்பாத்திருக்க மாட்டான். காப்பாத்திருக்குங்க. அப்ப உங்களுக்கு எங்களுக்கு சிந்தனை கொடுக்கல, நீங்க ஏன் கொடுத்த எங்களுக்கு தெரியல. அதன் பிறகுதான் என் கனவுல தோத்துருச்சு. என் குலதெய்வம் அருந்தாலே உங்களோட உருவத்தை நான் கனவுல பார்த்ததுனால்தான் பாபா கோயிலுக்கு விசாரிச்சுட்டு உங்களுக்கு தேடி நான் வந்தேன். அதாவது கனவுலயே என்னுடைய இது வந்தது. முனீஸ்வரன் நியாயமா தர்மமானவர், இவரை பார்த்தா அவங்க பிரச்சனை தீரும் அப்படின்னு உங்க குலதெய்வம் முனீஸ்வரன், வால்மணி செம்மணி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமந்திரி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி, அந்த முனீஸ்வரனே உங்கள்கிட்ட கனவுல வந்து இவரை போய் பாருன்னு சொன்னது மூலியமா தான் நீ வந்து பார்த்திருக்கீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. வீட்டுக்காரன் ஒரு அரசு உத்தியோகம் பண்ணாரா? அவர் பணம் ஒரு பென்ஷன் வருது, அதை வச்சு ஓட்டிக்கிறீங்க. இப்போ அதேதான் பிள்ளைங்களுக்கு பால் வாங்கினாலும் நான் சாப்பிட்டாலும் மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதான் ஒரு கோட்டீஸ்வரி. சும்மா வண்டி வாங்கணும், உங்களை ராணி மாதிரி வச்சிருந்தாங்க உங்க பிள்ளைங்க. இந்த நிலைமை ஒரு நினைச்சு கூட பாத்துக்க மாட்டீங்க. கண்டிப்பா நம்பணும், கைவிட மாட்டோமா. நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு மேலும் மேலும் எப்படி நான் சொத்து பத்து உருவாக்கி கொடுத்தனும், சொத்து விற்கவும் முடியாத சொத்து வித்து நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தனும், அதே மாதிரி நல்ல நிலைமை நான் உருவாக்கி தரேன். மன தைரியமா இருங்க. நன்றி, வணக்கம்மா. நன்றி, வணக்கம்.